என்னதான் தங்கமா ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சாலும், அந்த ப்ராடக்ட்ட சரியா விளம்பரப்படுத்தி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லன்னா, அந்த ப்ராடக்ட் எவ்வளோ நல்லதா இருந்தாலும், அத நம்மள்ல நெறைய பேர் கண்டுக்கவே மாட்டோம். கடலை மிட்டாய்க்கு விளம்பரம் எதுவும் இல்ல. அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்ம கோவில்பட்டி கடலை மிட்டாய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இங்க இருக்கிற நம்மள்ல நெறைய பேருக்கு இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா, நாம சாப்பிடுறது கலர் கலரா இருக்கிற சாக்லேட்ட தான். அதுக்கு காரணம் டிவில நம்ம பார்க்குற அட்ராக்டிவான விளம்பரமும், இம்ப்ரசிவான டேக் லைனும். ஆரம்ப காலகட்டங்களில் ஓவியங்கள் வச்சு விளம்பரப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் விளம்பரம். 1985 வெளிவந்த ஆண் பாவம்ன்ற படத்தில் ஒரு ஹோட்டல் காமெடி சீனில் டேபிளில் ஹார்லிக்ஸ் பாட்டில். சந்திரமுகி படத்தில் ஒரு சில இடங்களில் டாடா டோகோமோ பேனர். சன்பீஸ்ட் பிஸ்கட் சாப்பிட சொல்லி நடிகர் விஜய் ஒரு சினிமாவில் ஒரு குழந்தைகிட்ட சொல்லுவார். இந்த மாதிரி சினிமாக்களில் நிறைய ப்ராடக்ட்ஸை ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க. டிவியில் வர விளம்பரங்களை பற்றி சொல்லவே தேவையில்ல, நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் மக்களை ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. பொதுமக்கள் கூட்டமாக கூடுற இடங்களில் விளம்பரங்கள் வச்சுட்டு இருந்தது ஒரு காலம். படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சு எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கிற மொபைல் ஃபோனில் நமக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டான விளம்பரங்கள். ஏன்னா நம்மளை பற்றின ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் காட்டணுன்றது வரைக்கும் இன்றைக்கி டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு.